பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் அனைவரும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியம். அநேகர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் என்னை நேசிக்க வேண்டும், ஆண்டவர் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் போதுதான் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூற முடியும். அப்ப நாம் ஏன் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும்? அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. எவனொருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனுக்கு பலத்தை கொடுக்கிறார். எந்த குடும்பம் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதோ அந்த குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். எந்த ஊழியம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறதோ அந்த ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அப்போ ஸ்தோத்திரம், முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அந்த மனிதனை, அந்த குடும்பத்தை, அந்த ஊழியத்தை, அந்த தேசத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நடக்கிற முதலாவது காரியம், அந்த 18ஆவது சங்கீதம் 16ஆவது வாக்கியம் சொல்லுகிறது, உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப முதலாவதாக எவனிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறானோ அவனை கர்த்தர் ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறார். பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, பலகீனங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து அவனை தூக்கி விடுகிறார். சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பை மேட்டிருந்து உயர்த்துகிற தேவன். நிச்சயமாகவே நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது எந்த சூழ்நிலையிலே அமர்ந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஜல பிரவாகத்திலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே சிக்கிக் கொள்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக தூக்கி விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆவது சங்கீதம் 17ஆவது வசனம் சொல்லுகிறது, என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது உங்களை பார்க்கிலும் பலசாலிகள், உங்களை பார்க்கிலும் தைரியம் உள்ளவர்கள், உங்களை பார்க்கிலும் அதிக பலவான்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் அவங்க கரத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ஐயோ, இவர்களை என்னால் ஜெயிக்க முடியாது, இவர்களை என்னால் மேற்கொள்ள முடியாது என்று யாரை குறித்து பயப்படுகிறீர்களோ அவர்களுடைய கரத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். கோலியாத்துக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், தாவீதை தப்புவித்த தெய்வம் உங்களையும் தப்புவிப்பார், உங்களையும் விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது நடக்கிற மூன்றாவது காரியம், 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எவனொருவன் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறானோ அவனுக்கு ஆபத்து வரும் பொழுது, நெருக்கடிகள் வருகிற பொழுது, இன்னல்கள் வருகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஆதரவாய் இருப்பார். அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். அந்த ஊழியத்திற்கு கர்த்தர் ஆதரவாய் இருப்பார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க, கர்த்தர் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது, கர்த்தரிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிற பொழுது 18ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியம் வைத்து நெருக்கத்தில் இருக்கிற உங்களை, இக்கட்டில் இருக்கிற உங்களை, போராட்டத்தில் இருக்கிற உங்களை ஸ்தோத்திர விசாலத்திலே கொண்டு வந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். தேவனிடத்தில் அன்பு செலுத்தின தானியேலை கர்த்தர் தப்புவித்தது போல ஆபத்தில், பிரச்சனையில், கடன் நெருக்கடியில், பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே விடுவிப்பார். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது அந்த அன்பு கூறுகிற மனிதனை, அன்பு கூறுகிற குடும்பத்தை, அன்பு கூறுகிற ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே பலப்படுத்துவார். இப்ப நீங்களும் நானும் அன்பு கூறுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தூக்கி விடுகிறார். இரண்டாவது விடுவிக்கிறார். மூன்றாவது ஆதரவாய் இருக்கிறார். நான்காவது நம்மை தப்பு வைக்கிறார். அருமையான பகல் வேளை இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் இருக்க நான் மனதார வாழ்த்துகிறேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.